உண்மையா சொல்லணும்னா இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்துட்டு இந்த ரீயூனியன் போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு ஒரு எனக்கும் ஆகாஷ் ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸா எனக்கு ஆகாஷ தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன ஒரு டைரக்டர் தான் மீட் பண்ணாரு. ஸோ அப்போ சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில் whatever. அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் பேசிட்டு இருந்தேன். பட் ஐ கம் பேக் டு தட் லேட்டர். முதல் நன்றி நான் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்க அழைப்பை ஏற்று நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்க எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஓபிஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கிட்ட கேட்டேன், யார் நமக்கு பண்றாங்க டிஓபி அப்படின்னா நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சார் நான் சொன்ன மாதிரி போதை கோதை அப்படின்னு ஒரு பாட்டுல ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோம்னு பேசிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்துல அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸா இருந்தாங்க, ஸ்கூல்ல கிளாஸ்மேட்ஸா இருந்தாங்க. அண்ட் சாய் நிறைய போர்ஷன்ஸ் அவரும் ஷூட் பண்ணாரு. இந்த படம் ஷூட் நடந்ததே ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடா ரொம்ப ஒரு ஃபன் மூட்ல தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கோம்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்ட்ல தான் போவோம். ஸோ என்ன பண்ண போறோம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்க போய் நிற்போம். அங்க ஒரு சீன் பேப்பர் சம்திங் கையில கொடுப்பாங்க, இல்ல இங்க இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்றேன், வேர் வி கான் அவுட் ஆஃப் தி மீட்டர். நிறைய எங்களுக்கு தோணுதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு ஒரு படமா ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா I truly believe that this film was made on the edit table. அண்ட் ஏன்னா இந்த படம் நாங்க எடுத்த ஃபுட்டேஜ், நான் டப் பண்ண ஃபுட்டேஜே 4 hour ஃபுட்டேஜ் நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமா ரிலீஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், டயலாக் ரைட்டர், சூப்பரா எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் ட்ரெய்லர்ல பாக்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தாரு. ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தா தைரியமா நீங்க எடுத்துட்டு போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்ல, அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவாரு. ஸோ அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்களா சார்? என்கிட்ட 5 song இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்தது, 7வது வந்தது. படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் 6 நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்க எல்லாம் அங்கதான் இருந்தோம், ஹைதராபாத்ல தான் இருந்தோம். அப்போ இன்னும் 2 song வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க கம்போஸ் பண்ண சாங் இந்த இதயா பாட்டு கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. நாங்க ஃபர்ஸ்ட் நியூயார்க்ல போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதயா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் தமிழ் சார் கிட்ட எப்பவுமே சொல்வேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங், இந்த படத்தை ஃபுல்லா கன்சாலிடேட் பண்றது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே ரீ ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதேமே அப்படின்னு சொல்லி. அந்த பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே ஓரமா தூக்கி வச்சுட்டு இதேமே அந்த ஜோன்ல போயிட்டேன். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இப்போ ஐ ஷுட் தேங்க் தமன் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லயும் நான் படம் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ எனக்கு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளவு படம் இருக்கு அங்க, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவாரு அப்படின்னு சொன்னா, செட்டுக்கு செம்ம ஜாலியா இருப்பாரு. சரி, நாங்க இந்த படம் ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸா பண்ற வேண்டியதா இருந்தது. அண்ட் we all did various films at different given points.
பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன், ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும் நான் நம்புவேன், ஏன்னா அவர் தான் மியூசிக் எல்லாம் பண்றாரு அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்கு படம் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்துல தமன் சார் வந்து ஹிஸ் பீன் a huge சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தா அதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் தமன் சார். ஹீஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவுல வந்து கேரவான்ல போய் மியூசிக்கை போட்டு வருவாரு. அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் an actor as well. சூப்பரா இருந்தது. அண்ட் அப்கோர்ஸ் நட்டி சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டரா தெரியும், பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்டராக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் வந்து எங்க அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுனால சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுத்திட்டு இருந்த பையன். பட் அவர் வந்துட்டு இந்த படத்துல வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் it elevated the entire film. And அந்த பொட்டு வைத்த வட்டநிலா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் my entire family felt a little bit emotional and everything. So அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்ரீ பண்ணியிருக்காங்க, மோனிஷா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பா நினைச்சுக்குமாண்ணா வரேன் சார். அவர் தான் மெயின் சார். டிராவல் பத்தி பேச சொல்றாங்க, வரேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிரிஷ் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், என் என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ் வரேன். ஸோ பொதுவா வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட படத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு நினைக்கிறேன். ஐம் ஷூர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கு, இதே முரளி குரூப் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி இதையும் ஜுஜு வந்து படத்துல பேசுற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல, இதே முரளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. So I think we all carry the same emotion. இன்னைக்கு வந்து I think today will be the last day of promotions where we all come and talk about the film. And in the moment வந்துட்டு I think it's gotten a little emotional for everyone that இந்த அழகான ஒரு டீமை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போறோம்னு நினைப்பேன். But yeah, future வந்துட்டு we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பர்சனல் குரூப் வரும்போது பொதுவா வந்துட்டு சில படத்துல தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸா மீட் அவுட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு இந்த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தா எனக்கு வந்து ஜாலி ஆயிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனா வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து அன்னைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டு ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்ல, ஒரு லஞ்ச் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். So it became that comfortable and the entire environment. And சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்ல தான் இந்த மாதிரி நடக்கும், வேற எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்துல நடக்காது, இந்த படத்துல அது நடந்தது. இனிஷியலா வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியா ஜெல் ஆயிட்டோம். And I think we all like each other so much is because of those small moments and the setல off screenல நடந்த அந்த small moments. So I think இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா, ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்க ஒரு லைட் ஹார்ட்டட் படமா எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்ன நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமா வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த விதத்துல ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்க எங்களோட ட்ரீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஆகாஷ் பத்தி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஒரு நண்பரா வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விதத்துல வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டைரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்றாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷன்ல இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணாரு. அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளவு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும்.
அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா அமைஞ்சிருக்கேன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். So thank you so much guys for making this film a successful film. ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டாரு. பட் அவர் வந்து மேடையில ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுதான் எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தா ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க. பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதே மூவி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்க ஃபேமிலிஸோட வந்து நீங்க பார்க்கலாம். லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமா இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே மூவிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமா இருக்கும். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா மேன் ஆஃப் தி அவர் ஆகாஷ் வர்றாரு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு தேங்க்யூ. நீங்கள் படத்தை போய் எல்லாத்தையும் சேர்த்தீங்க. கேட்குதா? நீங்கள் தான் எல்லாத்தையும் படத்தை போய் சேர்த்தீங்க. ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆடியன்ஸ் அவங்க படத்தை ரிசீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அவங்க ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுறேன், காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேன்னு. ஸோ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் தேங்க்யூ. அப்புறம் அதர்வாதர் அவர் தான் டே ஒன்லேருந்து இந்த படத்துல கூட இருக்காரு. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, ஃப்ரெண்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலையும் கூட இருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் தமன் சார், அதர்ஸ் அப்புறம் தமன் சார் கூட இருந்தாரு. ஆக்சுவலி மனோஜ் சார் தான் அதுக்கப்புறம் இருந்தாரு. ஸோ மனோஜ் சார் 18லேருந்தே நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. இப்போ தரமாக பண்றேன்னு சொல்லுவாரு. அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ தேங்க்யூ மனோஜ் சார். அப்புறம் தமன் சார் தான் அந்த படத்தை ரொம்ப நம்பினாரு. ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் எங்க போனாலும் படத்தை பத்தி பெருமையா பேசிட்டே இருப்பாரு. லைக் ஹைதராபாத் போனா ஹைதராபாத்ல சொல்லுவாரு, பாம்பேல போனா பாம்பேல சொல்லுவாரு. ரொம்ப படத்தை பத்தி ப்ரௌடா பேசுவாரு. ஸோ தேங்க்யூ தமன் சார். அப்புறம் வேற யாரும் இருக்கும். அப்புறம் சாய் பத்தி சொல்லணும். சாய் நான் ஒரு டிஓபின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராவோ, ஒரு இபியாவோ, ஒரு ஏடியாவோ எல்லா பேரையும் ஒர்க் பண்ணுவான். சம்டைம் ஆர்டிஸ்ட் ஏட்ஸ் கூட வாங்கி கொடுப்பான். நல்ல காய்கறி ரேட்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ அவன் தான் காய்கறி ரேட்டே வாங்கி கொடுப்பான். ஸோ சாய்க்கு தேங்க்யூ. அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேற யாருக்கு, எடிட்டர் பிரதீப். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய இயக்கத்தில் தயாரிப்பில் ரெட் ஜெயின் மூவிஸ் திரு இன்பன் உதயநிதி அவர்கள் வழங்கும் இதய முரளி படம் லாஸ்ட் வீக் ஜூலை 10th ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு சென்சேஷனல் ஹிட்னே சொல்லலாம். நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப ஜூலை மாசத்துல இருக்கோம். நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள், குறிப்பா புது டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் பிலிம் மேக்கர்ஸோட படங்கள் வந்து மக்களாலையும் மீடியாவாலையும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணப்படுது. அந்த வகையில ஆகாஷ் ப்ரோ வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரொடியூசரா தெரிஞ்சிருந்தாலும் இந்த படத்தை பொறுத்தவரையில அவருடைய டெபியூ பிலிம் மேக்கர், அவருடைய படத்தையும் மக்களும் மீடியாவும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த செலிப்ரேஷன்ன்றது இதுக்கப்புறமா அடுத்தடுத்த வாரங்களையும் தொடரதான் போகுது. இப்போ இதய முரளி பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா, நம்ம படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பேசும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும், ஒரு ஃபீல் குட் ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படின்றத எல்லாருமே அஷூரன்ஸ் பண்ணி சொன்னாங்க. சோ படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட் நடந்தபோது சரி, மால்ல அங்க எல்லாருமே பேசுறதுல இருந்து ஆரம்பிச்சு, அப்ப கெஸ்டா வந்து அட்லீஸ்ட் பேசுறதுல இருந்து ஆரம்பிச்சு இதய முரளி வந்து ஒரு நல்ல ஃபீலை நமக்கு கொடுக்கும். சோ ஃபேமிலியோட போய் பாருங்க அப்படின்னு எல்லாருமே தேங்க்ஸ் டைரக்டர். அவங்க கை தட்டுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப பழச ஞாபகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுமையாக கொஞ்சம் ஓல்டா இருந்த கூட அதை ஞாபகப்படுத்தின பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் சேரும். அது இல்லாம என்னுடைய மகன் தான் சொல்லலாம், யாரு அதர்வா, என் பிள்ளை. அவர் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகர்னு ஒரு படம் நடிச்சேன். அதுக்கப்புறம் 3 நிறங்கள்.
அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா கூட நடிக்கும் போது எத்தனையோ என் லாங்குவேஜ் சொன்னா எத்தனையோ தில்காசியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி அதெல்லாம் கூட நடிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுதான் இந்த படத்துல என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதே ஒரு ஃபீலிங் அந்த நடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு இன்னும் சொல்லலையான்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் படா அப்படின்ற மாதிரி பல விஷயத்த வந்து கவர்ந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் வந்து நடிகரா பார்த்தேன், மியூசிக் டைரக்டரா பார்த்தேன், மறுபடியும் நடிகரா பார்க்கறேன். யாரு நட்டிகாட்டு தமிழ் அறிவான. அதே மாதிரி என்னுடைய டேலண்ட் ஷோல வந்து 2 பசங்க வந்தாங்க. நான் எப்பவுமே இந்த கலக பகுதி யாரெல்லாம் பண்ணும்போது யாரு வந்தாலும் ரொம்ப ஓவரா பாராட்டுவேன். ஏன்னா நம்ம 100 நினைச்சாதான் 10 நடக்கும். அது மாதிரி அவன் ஓவரா பாராட்டியிருக்கேன். அப்படி அந்த டேலண்ட் ஷோல பாராட்டின ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் சுதாகர். அவருக்கு ஒரு கைத்தட்டல். அது மாதிரி நிறைய பேர் அந்த யூடியூப் இன்ஃபுளுசர் சொல்லி இந்த படம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தமிழ் படம் மாதிரி தெரியல ஆகாஷ் சார். படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுத்த பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு. இந்த யூனிட் அப்படியே 300 படம் அப்படியே படங்களா எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இது மாதிரியான படங்கள் வரும்போது அந்த தமிழ் சினிமாக்கு வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். So I'm looking forward. Everybody is going to rock in this தமிழ் சினிமா. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க டைரக்டர் கம் ப்ரொடியூசர் வெறும் படம் டைரக்ட் பண்றது மட்டுமோ இல்ல ப்ரொடியூஸ் பண்றது மட்டுமோ எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். 2ம் சேர்த்து பெரிய படங்களுக்கு மத்தியில் அதை பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவும் கொடுத்திருக்காரு. இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் நாஸ்டாலஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க. அது என்னன்னா அவர் வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சு வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்து அவர் யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சின்னதா ஒரு கேசட்டா இருக்கட்டும், ஒரு கோக் கேனா இருக்கட்டும், அது எப்படி பிளேஸ் பண்ணணும், எப்படி கொண்டு போய் அதை விஷுவலா கொண்டு வந்து கொடுக்கணும்ன்றது வந்து ரொம்ப மைக்ரோ டீடைலிங்கா அவர் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை விஷுவலா கொண்டு வந்து பிரசென்ட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த டிஓபிஸ் மனோஜ் சார் அண்ட் சாய் சார் 2 பேரும் ரொம்ப அழகா எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை விஷுவலா கொண்டு வரதுக்கு ஆர்ட் டைரக்டர் எங்க ப்ரொடக்ஷன் டிசைனர் கார்த்திக் சார், அவரோட ஒர்க்கும் பயங்கரமா அவரோட பிஸி ஸ்கெட்யூல்ல நிறைய விஷயம் நல்லா கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. இது எல்லாத்துக்கும் மாஸ் அப்படின்ற பேருக்கு தமிழ் சார் தான் பேரு. ஓஜி அக்காண்டா அந்த மாதிரி மாஸ் படமா இல்லாம எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஈரம் அலாவைக்கு அப்புறம் நம்ம படம் உருவம் முரளி இந்த மாதிரி படங்கள் நிறைய நீங்க கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட எல்லாரோட ஆசையா இருக்கு சார். அது வந்துட்டு சோ இப்ப நம்மளோட உருவம் முரளி அத்தர்வா சார், அவரை பத்தி சொல்ல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு 15 இயர்ஸ் மேல ஒரே மாதிரிதான் இருக்காரு. அவரோட லுக் அண்ட் ஃபீல், அவரோட ஆக்டிங் பிளஸ் அவரோட பிசிக் எல்லாத்தையுமே அவரோட டிசிப்ளினாலதான் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எங்க டீமுக்கு எல்லாம் சொல்லுவேன் அதை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்கோங்கன்னு. ஆனா செட்ல வந்து கேமரா பின்னாடி எல்லா டீமும் அசம்பிள் ஆயிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலாம் காரிடோ பிரீத்தி 2 பேரும் இருக்காங்க செட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆஃப் பேரே இருக்கு. பட் படிக்க நேரம் இல்லை. அப்போ நான் சொல்றேன் எல்லாருக்கும் யார் யார் அந்த பசங்கன்றது வந்துட்டு. ஸோ நம்ம கூட நடிச்ச நம்ம நட்டி சார் வந்து அவரோட வந்து ஃப்ரீ டைம்ல வந்து உட்காந்து அவர் எப்படி டிஓபியில இருந்து நடிகர் ஆனாருன்னு கேட்டு தெரிஞ்சது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு அது வந்துட்டு. ஸோ அது இல்லாம எங்களோட அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ரக்ஷன் கோ, ஏஞ்சலின், டிராவிட், சுதாகர் கோ எல்லாருமே வந்து எங்களோட கூட இருந்து அந்த செட்டையே வந்து கலகலன்னாக்கி அது ஒரு பட செட் மாதிரி இல்லாம ஒரு காலேஜுக்கு போற ஃபீலிங்ல கொண்டு வந்து கொடுத்து ஒரு ஹாப்பியா இருந்தோம் நாங்க எல்லாருமே வந்துட்டு. யூஎஸ் ஷெட்யூல்ஸ் எல்லாம் ப்ளூபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்துட்டு நம்ம இதெல்லாம். ஸோ எல்லாரும் இது கூட இருந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மெயினா நேச்சரா சொல்லணும்னா பீட்டர் மாஸ்டர் சார், எடிட்டர் பிரதீப் இதெல்லாம் நல்லா பண்ணாங்க. சுகாதர் கோ மெயினா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா தியேட்டர்ல கலக்கிட்டீங்க. நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல என்டர்டைனருக்கான ஒரு இடம் காலியா இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா நிரப்புவீங்கன்னு நம்புறோம் நாங்க வந்துட்டு. ஸோ இது இல்லாம எங்களை பத்தி நல்லா ஆர்கானிக்கா எழுதி நல்லபடியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்ததுக்காக பிரஸ், மீடியா, நியூ மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட ஒர்க் பண்ண எல்லா குரூ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திங்க் மியூசிக், நெட்ஃபிளிக்ஸ், எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், எங்களோட ஏடிஸ், எங்களோட மேனேஜர்ஸ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் மேலும் இந்த படத்தை வந்து வெற்றியாடுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற பேர் சொல்லாம மட்டும்தான் மன்னிச்சிருங்க எப்பயும் போல. தேங்க்யூ.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க வரும்போது டக்குன கிளாப்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா புஷ்பான்றது பேர் இல்ல பிராண்ட் அப்படின்ற மாதிரி திங்க் மியூசிக் சந்தோஷ் அப்படின்றது பேர் இல்ல பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எல்லா நல்ல நல்ல படங்களுடைய ஆடியோ லேபிள்ஸும் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே முரளி ரீயூனியன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க டேக்லைன். முதல்ல ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களை வந்து சந்திக்கும் போது ரொம்ப ஸ்கிராச்சஸ், இந்த ஆல்பமோட ஸ்கிராச்சஸ் வந்து எனக்கு போட்டு காமிச்சாரு. ஐ திங்க் 2024 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து போட்டு காட்டும் போது மியூசிக் டைரக்டர்லாம் யாரும் சொல்லலை, சும்மா ஸ்கிராச்சஸ் மட்டும் அப்படியே கேளுங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சாரு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா தான் கேட்டேன் யார் கம்போசர்னு போது தமன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப இது மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் ஆச்சு. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவருடைய முதல் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து திங்க் மியூசிக் தான் பண்ணோம். சிந்தனை ஸ்டை அப்படின்ற ஒரு ஆல்பம் முதல்ல அவர் வரும்போது அவருடைய சீடி எடுத்துட்டு வந்து சாங்ஸ் வந்து போட்டு காமிச்சு அந்த ஒரு ஞாபகம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தமனோட நாங்கள் கொலாபரேட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு அப்புறம் இதான் பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில சாங்ஸ் வந்து 7 பாடல்கள் இதுல இருக்கு. என்ன இதுல ரொம்ப முக்கியமா குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிளுக்கு வந்து ஒரு ஆல்பம்ல வந்து இத்தனை சாங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து சொல்லுவாங்க, வீடியோ சாங்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அத்தனை சாங்ஸும் படத்துல வந்து இருக்காது. பட் ஆகாஷ் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அனைத்து பாடல்களும் 7 பாடல்களும் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து சினிமாடோகிராஃபர் வந்து பிக்சரைஸ் பண்ணி இந்த ஆல்பம் கொடுத்திருக்காரு. அந்த வகையில so happy and so proud to collaborate in this project. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்ப்ளீட் ஆல்பமா இந்த இதே முறையில வந்து நாங்க பாக்குறோம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இத ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இந்த வருஷத்துடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரீம் ஆல்பமா இந்த ஆல்பம் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். அந்த வகையில ரொம்ப நன்றி தமன் அவர்களுக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு மெனக்கெட்டல், ஒவ்வொரு பாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எஃபர்ட் போட்டு, அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சஸோட இருக்காங்கன்னு போது அதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வந்தது. லிரிக்ஸ்க்கும் அவ்வளவு மெனக்கெட்டல் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விவேக் அவர்கள், பாடலாசிரியர் விவேக் அவர்களும் ஆதேஷ் கிருஷ்ணா ஒரு பாடல் எழுதியிருக்காரு. எல்லா பாடலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆல்பம். தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ் அவர்களுக்கு. நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணிருக்கோம். அந்த வகையில அந்த லிஸ்ட்ல ஆகாஷ் அவர்களுடைய டெபியூ வந்து திங்க் மியூசிக்ல வந்து லான்ச் ஆகுது. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி. கதையின் நாயகன் அத்ரவா அவர்களும் டிஎன்ஏ நம்ம கொலாபரேட் ஆகிறோம். அவருடைய முதல் படமுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸும் திங்க் மியூசிக் தான், பானா காத்தாடி. ஸோ இது ரீயூனியன் ஒரு ஃபீல் எனக்கு வந்து ரொம்பவே இருக்கு. ஆசைகள் கூடிய பிரீத்தி நிகழ்ந்தன் அவர்களுடைய ஆசைக்குள்ள பாடல் நம்ம பண்ணோம். அப்புறம் பவமல்லி கைடு அவர்களுடைய பவமல்லி. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ரீயூனியன் ஃபீல் திங்க் மியூசிக் இருக்கு. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். நட்டி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாக எல்லாரும் வந்து இப்படி ஒரு மாமா வந்து நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. என்டையர் டீம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், கதாநாயகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து ரொம்ப எழுதி ஃபீல் பண்ணி, ரக்ஷன் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், டிராவிட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஞ்சலி, so happy once again. Thank you so much for this wonderful opportunity. Thank you. தேங்க்யூ வந்து மகேந்திரனுக்கு. மகேந்திரன் தான் என்னை வந்து ஆகாஷுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சது. 2வது நன்றி வந்து ஆகாஷுக்கு. அப்புறம் உண்மையில நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னா பிரவீனுக்கு நன்றி சொல்லணும். பிரவீனோட இந்த ஒரு 1.5 வருஷம் வந்து பிரவீன் நானுமா வந்து பயங்கரமா வந்து என்னை திறத்து பிடிச்சி டைலாக் வாங்குறதே வந்து பிரவீனோட பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனப்போ வந்து இந்த படத்துக்கு நம்ம வழக்கமா வந்து
பெரிய படங்கள்ல பக்கம் பக்கமா வந்து டைலாக்கள் எழுதுவோம். இந்த படத்துல வந்து நம்ம ஒரு 5 பக்கம் 6 பக்கம் எழுதிட்டு அதுல இருந்து ஒரு 5 வார்த்தை வந்து படத்துல வந்தாலே வந்து பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டே நம்ம ஆகாஷோட நாங்கள் மீட் பண்ணப்போ வந்து கேட்ட கேள்வி வந்து ஏன் அவன் வந்து அந்த லவ்வை வந்து ஏன் அவன் வந்து சொல்லலை. அது இந்த 1.5 வருஷமா வந்து இந்த கேள்வி வந்து பல இடத்துல நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபிலிம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்போ ட்ரெயிலருக்காக வந்து இந்த இடத்துலயாவது நம்ம வந்து அவன் ஏன் லவ் சொல்லலை அப்படின்றதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லியே ஆகணும். அந்த பல காரணங்கள் நாங்கள் சொல்றோம். அதான் டைட்டில்லே இருக்க இதே முரளி. ஸோ அதுதானே வந்து அதனால லவ் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லு. கடைசியா வந்து ஒரு டைலாக் வந்து ஆகாஷ் வந்து கன்வின்ஸ் பண்ண அப்படி. அது என்ன டைலாக்னா, காதலையும் சொல்ல முடியல, அதுதான் சொல்ல முடியலன்ற காரணத்தையும் சொல்ல முடியல அப்படின்றதான் வந்து படங்கள்ல வந்து end of it. இந்த படத்துடைய பெரிய வெற்றிக்கு நான் வந்து ஒரு காரணமா பார்க்கறது வந்து அந்த டீமோட இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான வைப் இருக்கும். ஒரு கிளாஸ்ல படித்த 4 பேர், ஒருத்தர் டைரக்டர், ஒருத்தர் கேமராமேன், ஒரு அசோசியேட், ஒரு 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 இன்னொருத்தர் வந்து ஒரு கோ டைரக்டர், லைக் ஒரு 4 பேர் ஒரு கிளாஸ்ல படிக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அது நீங்க செட்லயோ இல்லை நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ்லயோ ரொம்ப அந்த ஒரு வைப் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வைப் வந்து என்னால வந்து படம் பார்க்குறப்ப வந்து என்னால வந்து அந்த வைப்பை வந்து உணர முடிஞ்சுது. நிறைய ஆகாஷோட சண்டை போட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஷன்ல வந்து நிறைய ஓப்பனா வந்து டிபேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து ஃபைனலா இந்த படத்தோடைய சக்சஸ் கேட்கிறப்ப வந்து இவங்க எல்லாரும் மாதிரியுமே வந்து நானுமே வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா இன்னைக்கு இருக்க லிரிக் ரைட்டர்ஸ்ல ரொம்ப பெரிய சென்சேஷன்னே சொல்லலாம். இதுல எழுதுற பாட்டு எல்லாமே ஒரு பயங்கரமான சென்சேஷனா மாறுது. ஸோ அந்த வகையில இதுல ஒரு அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்கக்கூடிய லிரிக் ரைட்டர் ராஜேஷ் கிருஷ்ணா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதேஷ் லிரிக் ரைட்டர். And first I'd like to thank Akash sir for giving me this opportunity in the wonderful song and this wonderful movie. And of course Think Music Mahesh and Santoshana for always supporting. And Taman sir ஓட ஒர்க் பண்ண சொல்லணும்னா அவர் ஒரு ஜாலியான அண்ணா மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட ஒர்க் பண்றது. அண்ட் உட்லாண்ட்ஸ்ல தோசை எல்லாம் வாங்கி தந்தாரு. அண்ட் வாமா வாமா சாங்க்கு நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கிற சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அண்ட் I'm really thankful for that. And keep supporting. Thank you. And congratulations to the whole cast and crew. Thank you. Thank you so much for இன்னும் நிறைய பாடல்கள் எழுதுறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா ஒரு வணக்கம். ஹெட் மாஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நல்ல சீனியர் இந்த குரூப்ல. அண்ட் ஆகாஷ் அதான் ஹெட் மாஸ்டர் ரீசன் வந்து 2018 இருந்து இந்த கதை எனக்கு தெரியும். ஆகாஷ் அப்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் பேச மாட்டாரு, ரொம்ப ஷைன்னு. எந்த அளவுக்கு ஷைனா, ஸோ நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருந்தாலும் நம்மளும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா நம்ம அதை டேக்கிங் கேர் கிராண்டடா எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு 18ல இருந்து ஒரு கரெக்டான ப்ரொடியூசர், ஒரு கரெக்டான மியூசிக் டேரக்டர் வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு கீப் ஆன் ஃபைட்டிங். ஸோ அது எவ்ரி இயர் கம் பேக். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நண்பர் ஒரு 4 years நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணோம். அவர் எஜுகேட் பண்ணுவாரு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்துட்டு. அண்ட் கரெக்டா ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்துல நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். when Taman came on board, things were moving sky rocket. கரெக்டா 24ல இருந்து தமன் இல்லைன்றதுக்கு அப்புறமா தான் திங்ஸ் அது டபுள் டமாக்கா பர்ஃபார்மன்ஸாவும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா தமன் வச்சு பாட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியில. எனக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணதுனால நான் ஃபர்ஸ்ட் அதுவும் யோசிச்சேன், இவர் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கேஸ்டிங்ல போட்டதுதான் இருக்கிற லாக். ஸோ அது வந்து ஒரு செல்ஃபிஷ் லாக்கா இருந்தாலும் அது படத்துக்கு வந்து இப்படி ஒரு மைலேஜ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் த தமன் சீன்ஸ் ஆர் லைக் பிளாஸ்ட் இன் தியேட்டர்ஸ்.
அண்ட் அகைன் இப்போ இந்த ஆகாஷ் ப்ரொடக்ஷனா பண்றதுக்கு நான் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணேன். ஏன்னா நாங்க இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போது கூட ஒரு மிகப்பெரிய பேனர் தான் எங்களை யூஎஸ்ல நாங்க டிக்கெட் போட்டு தான் கூட்டிட்டு போனாங்க. பட் அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டயர்சமா இருந்துச்சு. ஒரு ப்ரோமோ ஷூட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஸ்ட் பாதரேஷனா அவங்க கன்சிடர் பண்றது வந்து இவ்வளோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இவ்வளோ வயலண்ட் ஃபிலிம்ஸ் நடுவில் இந்த லவ் ஸ்டோரியை வந்து ஒரு லீஸ் ப்ரையாரிட்டியாவே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் ரொம்ப யூஎஸ்ல உட்காந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டேன். ஷையெல்லாம் உடச்சது. நீங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாதான் திங்ஸ் வில் மூவ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போகும். பிளஸ் அகைன் நீ நினைச்ச மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யோசிச்சோம். தென் ஈ கேம் அப் வித் an ஐடியா. நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேற 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா அந்த அவங்க எவ்வளவு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, பேனரா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம படத்தை நம்ம பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இன்டெலிஜென்டா 2 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ தட் இஸ் ஹவ் ஷை ஆகாஷ் இஸ். அண்ட் பிகாஸ் இப்ப எல்லாருக்கும் இந்த படத்தோட சக்சஸ் எல்லாம் தெரிஞ்சது. ஐ கேஸ்ட் இட். ஸோ இட் ஹாஸ் a nice content. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு 80% ஆஃப் ஃபண்டிங் வந்து காஸ்டிங்கே போயிடுது. ப்ரொடக்ஷனுக்கு யாரும் செலவு பண்றது இல்லை. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரெஷ்ஷா வர ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஒரு லெசனா இருக்கும். ஒரு கண்டென்ட்டுக்கு தேவைப்படுற மினிமம் ஒரு லொகேஷன், அதுக்கான ஒரு லைட்டிங், அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு செட்டப். ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்ரி இயர் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து கதை மாறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா வந்து நமக்கு இந்த ஸ்பேஸ் பத்திலாம் இருக்கு சார், நம்ம எப்படி சார் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் வரும்போது நானே ஷாக் ஆயிட்டேன். நம்ம இந்த பட்ஜெட்ல எப்படி அதெல்லாம் அச்சீவ் பண்ண போறோம்னு. ப்ரோமோக்கு கூட நாங்கள் ஒரு விர்ச்சுவலா ட்ரை பண்ணிருந்தோம், ஒரு பிரீத்தியோட ஷாட். பட் திருப்பியும் ஷூட்டிங் வரும்போது நோ காம்ப்ரமைஸ். ஒரு இன்ட்ரெஸ்டலாக எந்த அளவுக்கு ஒரு செட்டு போட்டு அந்த ஒரு ஸ்பேஸ காமிச்சிருப்பாங்களோ, பிசிக்கலா செட்டு போட்டதெல்லாம் வந்து மொத்தமா ஒரு 5 to 6 ஷாட்ஸ் தான் இருக்கும். ஒரே நாள் தான் ஷூட் பண்ணியிருப்போம் பிரீத்தியை வச்சு. ஆனா அதுக்கு ஸ்பெண்ட் சோ மச். ஸோ அந்த ஒரு டெடிகேட்டட் ப்ரொடியூசர்ஸ் இல்ல, இதை பார்த்து இன்ஸ்பயர் நிறைய பேர் வரணும் அப்படின்றதுதான் ஆசை. ஆகாஷ் நிறைய அட்வான்ஸ் எல்லாம் வரும், வாங்காம திருப்பி நீங்களே நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு இங்க இருக்காங்க. ஸோ சாய் ஆகாஷும் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாய் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் சாய்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு. எனக்கு என்ன கோபம்னா படத்துல வர எல்லா ஹீரோயினோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் சாய் தான் ஷூட் பண்ணாரு. எனக்கு வரும்போது எல்லாமே டாப்ஸான எபிசோட், மவுண்ட் ரோட் ஃபைட்டு, ஏர்போர்ட், இன்டீரியர், எக்ஸ்டீரியர். தமன் வரும்போது என்ன கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் போத் டாக்டர் வந்து யூஎஸ் ஷெட்யூல், அதை வந்து நைட் மேர் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டஃப்பான செட்டப்லாம் கொடுத்துட்டாரு. எனக்கு சாயோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சினிஜன் சாப்பியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே இந்த பொட்டு வச்சிருந்தீங்களா, அந்த சாங்கை போட்டு தான் படமா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே ஸ்டேஷன் சீனை வந்து வித்தவுட் ஆர்ஆர் எதுவுமே இல்லாம ஆயில போட்டு காமிச்சாங்க. பியூட்டிஃபுல்லி ஷாட். அண்ட் அகைன் காய்து வேற லெவல் எக்ஸ்பிரஷன். எனக்கு வந்து ஐ டிட் போதை கொலை வித் அழகா சார் ஒரு மியூசிக் ஆல்பம், கௌதம் சாரோட மியூசிக் ஆல்பம் பண்ணோம். அது வேற லெவல்ல இருப்பாரு. இந்த பேக் பாடி எல்லாம் வச்சு அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது வாட் தி ஃபக் இஸ் ஹேப்பனிங் வித் தமிழ் சினிமா, இவர் ஏன் வந்து கொண்டாட மாட்டேன்றாங்க, என்ன ப்ராப்ளம், ஏன் அகர்வாலுக்கு வந்து ஒரு பயங்கரமான இட்டு கொடுக்கணும், இப்படி அவர் ஹேண்ட்ஸமா சாமிங்கா இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு அணிலேருந்து எனக்கு அது ரொம்ப ஒரு கவலையா இருந்தது. I'm so happy bro, this is the project you deserve and இங்கேயும் வேற லெவல் இட்டு. அண்ட் என்ன சொல்றது, அந்த ஒரு 30s இருக்கிற எல்லா ஆன்டிஸ்க்கும் இப்ப நீங்க தான் பாட்டியும் இதை பிசிக்கலா சொல்றாங்கன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அப்படி வந்துச்சு, அதனால சொல்றேன். அண்ட் அப்கோர்ஸ் எங்க சொல்லவே வேண்டாம், ஆல்வேஸ் லைக் ஹிம். அண்ட் இவங்க 2 பேரோட ரொம்ப அம்புல இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட ஆடிஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆகாஷ் காமிச்சாரு. ஸோ அந்த டைம்ல வந்து நல்ல ஒரு இது சொல்றது, ஆல்மோஸ்ட் 2 பேருக்குமே ஒரு இனிஷியலா ஒரு தமிழ் ப்ராஜெக்ட்ல வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி ரொம்ப டிசிப்ளினா ஒரு ஆடிஷன் கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸ்ல 2 இயர்ஸ்ல போத் ஆஃப் தெம் டிட் லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ், வேற ஒரு மைலேஜ் எங்கேயோ போயிட்டாங்க. அண்ட் தட் ஆல்சோ சப்போர்ட்டட் அஸ். ஸோ உங்களோட அந்த ஒரு சாமிங்கான அந்த ஃபேஸ் வந்து இந்த படத்துக்கோட அந்த இனிஷியல் ஐப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதையும் தாண்டி மோர் தென் கிளாமர் யூ பீப்புள் போத் ஆஃப் தெம் 2 பேருக்கு 2 சீன் கிழிச்சிட்டீங்க. ஸோ ஐம் சோ ஹாப்பி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஓகே, பயங்கர டார்ச்சர் ஒரே டைம்ல, அதே டைம்ல பயங்கர ஃபன், நல்லா என்ஜாய் பண்ணது. நட்டி சார் ஐம் சோ ஹாப்பி.
நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய காஸ்டிங் நாங்க பேசணும். ஃபைனலா நீங்க வரும்போது ஐம் சோ ஹாப்பி அண்ட் as a fellow cinematographer I'm so happy. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எங்க விக்ரம், ஜூஜு, ஒரிஜினல் ஜூஜு, பிரவீன், ஸோ லாட் ஆஃப் ஒரு மாதிரி திருப்பி எப்போ இந்த ப்ராஜெக்ட் திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குன்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கும். தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததான் நான் கூப்பிட்டு போறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பில்லர்னே சொல்லலாம். ஸோ சிவாஜி படத்துல டைலாக் வரும், பூப்பாதையா சிங்கப்பாதையான்னு சொல்லி. அப்படி இவர் பாலையா சார் படங்களுக்கும் பவன் கல்யாண் சார் படங்களுக்கும் ஒரு ரிலீஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ஸ் ஜாகிரதா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுவாரு. ஸோ பவர்ஃபுல்லான மியூசிக் இருக்கும். இப்போ இதே முறையில நான் எடுத்திருக்கிறது பூப்பாதன்ற மாதிரி ரொம்ப பிளசண்டான மியூசிக்கை கொடுத்திருக்கக்கூடிய தமன் சாரை பேச அன்புடன் அழைக்கிறேன். பத்து நிமிஷமாவே இந்த ஸ்டேஜ் என்ன இடிச்சுட்டே இருக்கு. ஏன் ஸ்ட்ரைட்டா வைக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. மனோஜ் இவ்வளவு நேரம் இப்படி பேசலாம் நினைச்சதே பாக்கல. ஜெனரலி சொல்லுவோம், டேய் சும்மா இருக்கா டேய், கண்ணுதான் பேசுவாங்க. இன்னைக்குதான் ஒரு வாழ் பேசி நான் பாத்திருக்கேன். என்ன மச்சான் இப்படி பேச? ஈரம்ல இருந்து நான் ஒரு என்னோட மனோஜ் டிராவல் ஒரு டெஸ்ட் ஷூட் டெஸ்ட் சங்கர் சாருக்கு நாங்க போய் பிரசென்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வாட்டர் வில்லன் சார், வாட்டர் தான் வில்லன் யாருமே நம்மள எல்லாம் செக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனோஜ் வந்து அன்பிலீவபிளா ஒரு பிலீவபிளா கொண்டு வர ஒரு டெக்னீஷியன். தேங்க்யூ மனோஜ். அன்னைக்கு நீ போட்ட ஈரம் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் உங்களை வர வச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இன்னைக்கு we all did had that great hard work. We trusted in our work so much. And இன்னைக்கு இதே முரளி வரைக்கும் பேமெண்ட் ஸ்டாப். இதே முரளி வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் டிராவல். அப்படின்னா சம்திங் ஒரு மேனிஃபெஸ்ட் இன் லைஃப்ல. எனக்கு வந்து தீபன் ஒரு ஃப்ரெண்டு பிட்வீன் சிந்து அண்ட் ஒரு ஃப்ரெண்டு தீபன், அவரு ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெயிலர் அனுப்பிச்சாரு. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரெய்லர் வாட் ஆகாஷ் இஸ் டன். ஒரு ஃபுல்லா ஒரு சிஜி வச்சு ஒரு சின்ன ஒரு 2D டயக்ராம்ஸ் வச்சு நீட்டா பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுக்கே கௌதம் சார்லாம் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ அன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல ஐ வாஸ் தேர் அண்ட் ஆகாஷ் ஆல் கேம். லைக் ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஹவு பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு ட்ரெய்லரே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்களே ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலன்னு. ஸோ டெஃபினெட்லி வாண்டட் டு டு மியூசிக். யூசுவலி ஃபிலிம் ஹேட் அனிருத் அண்ட் வாஸ் மியூசிக். ஐ வாஸ் தி ஒரிஜினல் கம்போசர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆகாஷ் மைண்ட்ல. பட் நான் வந்து I took that call like Akash, music பண்ணா I'll do acting அப்படின்னு. Because I was so much in love with this whole concept of the film. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லவ்வான ப்ரீஸான ஃபிலிம். ஜென்ரலி சும்மா எழுப்புவோம், டெம்போ டிராவலர் எழுப்புவோம், லாரி எழுப்புவோம். சரி நம்மளே நம்ம எழுப்புறது ஒரு படம் வராது அந்த மாதிரி. ஸோ இதே முரளி was that kind of film which I had in my mind. I manifested so much and Akash took that call that day and first பண்ண பாட்டு தங்கமே. அப்புறம் அது ரிலீஸ் பண்ணோம். ஸோ அங்கிருந்து இட் ஸ்டார்டட் தி ஹோல் ஆல்பம் அண்ட் இட் ஷேப்ட் அப் இன் சோ கிரேட் வே. ஐ நெவர் வாண்டட் டு ஆக்ட் ஆகாஷ், சத்தியமா சொல்றேன். ஐ நெவர் ஆக்சுவலி மனோஜ் பரணம் சார் பண்ணா சத்தியமா வரமாட்டேன் நான். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் ஆவே ஆகாது, செட்டே ஆகாது எனக்கும் அவனுக்கும். ஆனா வீடு கூட எங்களுக்கு பக்கத்து போயிட்டு விடலாம். அவன் வாட்டர் அவன் வீட்டுக்கு போற வாட்டர் நான் நிறுத்திடுவேன் அந்த மாதிரிலாம் பண்ண. ஏன்னா பிகாஸ் நம்ம எவனோ சரியா நடிக்க மாட்டேங்க கரெக்டா, அது நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம நடிக்கவே வராது பேசிக்கலா. பட் எப்படியோ நடிக்க வச்சாங்க, அது சங்கர் சாருக்கே தெரியும். ஸோ பட் ஆகாஷ் சம்மர் மேனேஜ் பிகாஸ் நான் ஹாலிடே மாதிரி தான் வந்தேன் ஷூட்டிங்கு ஃபார் மை ஒர்க். ஐ நோ வாண்ட் டு பி மை ஆக்டர். லைக் அதர்வாஸ் சொன்னார் நிறைய இன்டர்வியூல, தமிழுக்கு நடிக்கவே வராது அவர், நாங்க எங்க ஸ்கிரிப்டையும் அவர் மாத்திடுவாரு அப்படின்னு சொன்னாரு. இட் வாஸ் வெரி நேச்சுரல் அண்ட் which made it more natural. And acting along with this beautiful stars, Preeti, Kaldi and Niharika and Angel and all these people, they won like great energy on sets. And fantastic energy on sets. So they just always that glitter or a glitter say or shoot la. So it was that great fun always. And the mama, இந்த படத்துக்கு யார் மாமா வைக்கலாம்னு
இன்னொன்னு எல்லாருக்கும் நட்டி பிகாஸ் நீ நட்டி ஒர்க் தலைமைன்றாங்க ஒரு படம் பண்ணோம் நிதினோட தெலுங்குல மியூசிக்கலி சம படம் அது பவன் கல்யாண் சார் ப்ரொடியூஸ் பண்ணாரு அந்த படத்தை. ஸோ நானும் நட்டியும் வி ஸ்டார்டட் அந்த படம் பண்ணும்போது ஃபண்டாஸ்டிக் விஷுவல் அண்ட் மியூசிக் என்கேஜிங். ஸோ வித் நட்டி சச் குட் டிராவல். இப்போ மெயின் பாயிண்ட் வரேன் இந்த படத்துல 2 டார்ச்சர் அனுபவிச்சது. டிராவிட்னு ஒரு ரக்ஷன் 2 பேர் இருக்காங்க. பேருக்குதான் பரிதாபங்களை ஷூட்டிங் விட்டு வரணும்ல, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு படமா பார்க்கணும்ல, இதே முரளின்ற ஒரு படமா பார்க்கணும்ல. இல்லவே இல்லை. நொய் டப்பிங்ல ப்ரோ படம் டிலே ஆனது அப்ராட் கொஞ்சம் டிலே ஆனது ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்களை டப்பிங் கிளியர் பண்றதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. அப்படி எதெல்லாம் தேவையில்லாம பேசுறாங்க, எதெல்லாம் தூக்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு டைம் ஆச்சு. நடிக்க சொல்லுங்கடா, பேச சொல்லுங்க, நடிங்க, ஆக்ட் பண்ணுங்க. 2 பேரும் சாவறது ரொம்ப நன்றி. ஏன்னா சவுண்ட்ல எங்களுக்கு ஷூட்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தோம் 2 பேரும் தான் நம்ம டார்ச்சர்னு. அப்படியே வந்து செட் ஆச்சு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் என்ன அதர்வா, வாட் a lovely human is, fantastic human to work with. எப்போ வந்தாலும் அவர் ஜாலி, ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் we never behaved on the sets. We had a great brotherly relationship. அவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க he doesn't look like 37 அப்படி இப்படின்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து. அவருக்கு எனக்கு 2 வயசு தான் டிஃபரன்ஸ். ஆனா அண்ணான்னு கூப்பிட்டு என்ன தேவையில்லாம ஒரு வயசான தேவையில்லாம என்ன வந்து ஒரு இதாக்கி விட்டாரு. ஸ்கிரிப்ட்ல இருந்து எனக்கு அந்த டார்ச்சர் இந்த அண்ணான்றது எடுத்துடலாம, எதுக்கு வேணுமான்னு. ஆனா எல்லாரும் என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்காங்க 2-3 பேர் பிரவீன் எல்லாம் இருக்குது. ஆஃப்டர் பாட்டு இருக்குல்லப்போ வேலிட் எனக்கு பாட்டு அவ்வளவு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் டிராவல் அண்ட் சாய், வாட் அ பியூட்டிஃபுல் ஒர்க் ஃப்ரம் சாய் அண்ட் மனோஜ் சாய் பத்தி பெருமையா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திஸ் ஃபிலிம் வாஸ் ஈகோலெஸ் ஃபிலிம். எவ்ரி ஒன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஹாப்பினஸ் ஈவென்ச்சுவலி. எல்லாருக்குமே இட் வெண்ட் இவங்க நல்லா பண்ணாங்க, இவங்க சூப்பரா பண்ணாங்கன்னு. ஃபேண்டாஸ்டிக் டிராவல் நியூயார்க்லாம் போனோம், செம்ம கூத்து அடிச்சோம். நடிப்புல சொல்றேன், வேற எதுவும் பண்ணல. We had great fun of நடிச்சோம். சும்மா பேருக்கு தான் சொல்றேன், ஆகாஷ் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. So we have had great fun. One of the funniest films we ever worked with after Boys, and I'm extremely happy doing this with Murli today. It was so good to have Chinni and sir, all these people on the film. They were speaking so much. அந்த ரீரிகார்டிங் பண்ணும்போதெல்லாம் it's so excited. இதயம் பாட்டு வரும்போது அப்படி போட்டோன்னு அப்படி போய் ஃபேம் ஆயிடுச்சு. ஜென்ரலா பழைய பாட்டுலாம் போட்டா நம்மளுக்கு தப்பா தோணும். பட் இட் வெண்ட் அண்ட் சாட் இன்சைட் பிட்வீன் கால்வி அண்ட் நம்ம அதர்வா. And scoring for these people, Vama scoring also, and for Kaldi also, one scoring also. Film abhi, it was asking so much. The film was beautifully hungry. Feed me nice. And nalla சாப்பாடு போடுங்க, healthy சாப்பாடு போடுங்க அந்த மாதிரி. The film was asking great background score. And Akash, he spent his time in Hyderabad with me for 12 days. He worked very hard. பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாப்புல. And I have to thank Surin for fantastic audiography he did. Atmos engineering ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாரு சுரேன். தேங்க்யூ சுரேன் for coming to Hyderabad and working with me. He flew with his team and worked with me in Hyderabad. And thank you Suren, thank you so much. And Adesh, thank you so much. And ஒரு பாட்டு தோசை மட்டும் சொன்னீங்களே ப்ரோ, அது போட்ட கல்லு எல்லாம் சொல்லணும்ல. Adesh came like with a spark. Vivek was, and ஒரு பாட்டுக்கு was not available. Actually அவரோட படத்துல பிஸியா இருந்தாரு, so he didn't come that one song. Otherwise Vivek and Adesh were beautifully traveling. ஏன்னா இந்த படம் வந்து we can't have a song to song. ஒரு சாங் மாதிரி பண்ண முடியாது. The song should be a dialogue version. ஒரு படத்தோட dialogue version தான் பாட்டு. Always this love film has that. I should travel with the film. I should not just be a speed breaker. So அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அது நான் பாட்டுல சொல்லணும். So that அந்த mindset Vivek and Adesh understood so well. That's what all the songs written by them are shining so good. They understand this whole Gen Z crowd, how this works, and they were really amazing. Getting that Vama word was really amazing. Thank you Adesh and Vivek for giving Idaya Murli. Idaya இந்த மாதிரி பாட்டுல எழுதுனா ரொம்ப கஷ்டம், but he brought the whole life. They put so much of life into it. Thank you Akash for once again, and having Tig Music Center is very happy. Sudhakar ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. சுதாகருக்குலாம் பயங்கரமான கிளாப்ஸ் தியேட்டர்ல. அவர் வந்தாலே அப்படி தியேட்டர்லாம் அப்படி ஜம்முன்னு அப்படி எழுந்திருக்குது அப்படியே. So this team is such fantastic energetic team, and
And that's it. And that is Idhe Murli today. Idhe Murli will not stop with film alone. Theatre la edu edutanga adalla. After நாளைக்கு OTT release ஆகும்போது people will start celebrating it more. And Idhe Murli is an unstoppable like celebration. It will be பாட்டு கூட சொல்லியிருக்கேன், அது வந்து உதய மதர்வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படங்களை ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா இது நாங்க ஒர்க்கிங் டைட்டில் வச்சிருக்கோம். பட் டெஃபினெட்லி இதன் முரளி வில் ஹேவ் இட்ஸ் ஜர்னி இன் த லைஃப் அண்ட் வி ஆர் ஹியர் டு செலிப்ரேட் மோர். தேங்க்யூ மாதம்பட்டி ரங்கா சார் ஃபார் கிவிங் அஸ் கிரேட் ஃபுட் ஆல்வேஸ். நீ ஃபுல்லா தமிழ் பாத்தீங்களா பேசும்போது ஒத்தணும் எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு ஸ்வீட்டோட, ஃபுல்லா கீ அண்ட் ஸ்வீட்ஸோட. ஸோ லைக் திஸ் வாஸ் தட் தமிழ் ஃபிலிம் ஃபார் அஸ் அண்ட் ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. So, sir. சீக்கிரம் கொடுத்துட்டீங்க பாத்தீங்களா? ஸ்டெபிலிட்டி பாரு. அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கிற ஒரு படத்துல ஒரு இயக்குனரோட இந்த ஒரு கேஸ்டன் ரோல் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் ஒரு ஆளா இருக்கிறவருக்கு பெரிய நன்றி. மற்றபடி டிஓபி அதர்வா சாரா இருக்கட்டும், கேஸ்டன் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா நட்டி சாரோட பிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டோகிராஃபர்னு நிறைய பேருக்கு தெரியும். அவர் அவ்வளவு நல்ல நல்ல படங்களை கொடுத்திருக்காரு, பாலிவுட்லயும் சரி தமிழ்லயும் சரி. ஸோ இப்போ அவர் ஒரு படத்துல இருந்தாரு அப்படின்னா அது பயங்கரமான ஒரு படமா, ஒரு கமர்ஷியலி செலிப்ரேட்டட் பிலிமா இருக்கு. ஸோ அப்படி அந்த வகையில இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், மாமா கேரக்டர் பண்ணி இப்போ த்ரூ அவுட் த ஃபிலிம் நம்மளை என்டர்டெயின் பண்ண நட்டி சார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். வாங்க எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சொல்லணும். இங்க வந்து ரொம்ப ஆகாஷ் பாஸ்கர் சார் சொல்லணும், இல்ல சினிமாவோட மனோஜ் சாருக்கு, அதர்வா சாருக்கு, பிரீத்தி முகுந்தன் அவங்களுக்கு, காயாரி லோகருக்கு, ஏஞ்சலின், ரக்ஷன், சுதாகர், டிராவிட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாருமே. அவங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் குறிப்பா ப்ரொடக்ஷன் சைடு சொல்லணும், கிருஷ்ணா சார், ஜிஜு சார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் டாப் ஆஃப் எவ்ரி திங் வந்து எல்லாரும் டீமும் வந்து ரொம்ப எனர்ஜியோட பண்ண சந்தோஷமா இருந்தது. ஆல் தி வேகன்சி. தேங்க்யூ. இதுயா இப்போ அதுல சொல்லிட்டுப்பா. செம சார் நீங்க. சோ பிராண்டிங்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து இவற்று தான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ படத்துல ஒரு சீன்ல வந்திருந்தாலும் ஃபகத் ஃபாசில் அவரோட வாயால தன்னோட பிராண்டிங்கை வந்து சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு அவரோட கைவண்ணம் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன், அது அவரோட கல்யாண சாப்பாடாகட்டும், படத்துல வர கல்யாண சாப்பாடாகட்டும், இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் கல்யாண சாப்பாடாகட்டும், தேங்க்ஸ் கிவிங்கோட சாப்பாடாகட்டும், எதுவா இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஞாபகம் வச்சிருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இன்னைக்கு நிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஆகாஷ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ஒரு இயக்குனரா முதல் படத்திலேயே அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு நிறைய படம் பண்ணி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். அண்ட் இது மூலமா எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதர்வா பிரதர், ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஸோ நீங்க இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அண்ட் நட்டி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் என்னோட செல்லக்குட்டீஸ் ராகுல், ரக்ஷன், ஏஞ்சலின், சுதாகர், ஸோ எல்லாருக்கூடயும் நான் ஒரு சின்ன பாட்டா இருந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ சார். அடுத்து நீங்க ஃபுல் லென்த் பண்ற படத்துக்காக வெயிட் பண்றோம். ஸோ அடுத்ததா படத்துல ரொம்ப சாமியான ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல இவங்களோட பர்சன் வந்து அந்த லிமிடெட் ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல ஈஸியா எல்லாரும் மனசுல இடம் பிடிச்ச அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் எங்கேயோ இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க இன்ஸ்டால பயங்கர பாப்புலர் தான். ஸோ யசஸ்வி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். Welcome everyone. Thank you for being here. I'm really nervous. I'm so sorry. First of all, thank you Akash sir and Dawn Pictures for giving me this opportunity to work in Idam Murli. And I would also like to thank Sarvesh sir and ABC Studios. And I would really love to mention that I am very grateful to have gotten the opportunity to share the screen. Share this. I would really like to mention that I am really grateful to have worked with Preeti, Atharva, Dravid, Rakshan and Sudhakar. And Idam Murli love Koduthukku romba thank you. So இதுக்கப்புறம் ஒரு 1000 Returning to the screens, I'm very, very happy. And thank you to the director Akash for that. Thanks to the producers and wonderful cast, one of the best teams that I worked with. Atharva, Preeti, Kaidu, Angeline, Dravid, Rakshan, Nati sir, everybody. எனக்கு வந்து இவங்களோட combined scenes இருந்தது, but everybody in the cast, very sweet. And I really wish I get to work with a team like this again. And once again, நீங்க வந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாலும் போய் 2வது தடவை பாருங்க. இட்ஸ் a very enjoyable film. And thank you again for all the love. Thank you. தேங்க்யூ மோனிஷா. ஸோ இவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு ஆர்டிஸ்டா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு. ஸோ என்னோட டெபியூ ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு டீமோட நல்ல மூவில லான்ச் ஆயிருக்கேன் ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா சொல்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். நிஜமாவே ஒரு ரீயூனியன். என்னைக்கு நாங்க திருப்பி மீட் பண்ணாலும் இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஹேங் அவுட் பண்றதுக்கு வெளில போன மாதிரி. ஸோ தேங்க்யூ சோ மச். ஒரு வெரி வெரி மெமரபிள் மெமரி இன் மை ஹார்ட். கண்டிப்பா ஃபார் எவர் எக்ஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ ரக்ஷன், தேங்க்யூ சுதாகர், தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ அத்தர்வா, தேங்க்யூ காயது, தேங்க்யூ நத்தி சார், தேங்க்யூ மதம்பட்டி சார். எல்லாருக்குமே தேங்க்யூ. Thank you so much. Bye. And Vikram, thank you so much. Thank you. அவங்க பர்ஃபெக்டான ஆர்டிஸ்டாவே மாறிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஏஞ்சலின் அவர்களே. ஸோ அடுத்ததா இவருடைய வளர்ச்சி வந்து தன்னோட வளர்ச்சியா எல்லாருமே பார்த்து நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. இன்னொரு 5 வருஷத்துல இவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய மீன் பேஜஸ் நம்ம பாக்குறோம். இன்னொரு மல்டி டாஸ்கர்னே சொல்லலாம். ஸோ இதுலயே ஒரு 3 பரிமாணத்துல இருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சரி, டைலாக் ரைட்டராகவும் சரி, ஆர்டிஸ்டாவும் சரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டிராவிட் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பிரஸ் ஸ்டேஜ் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போடியம்ல நின்று பிரஸ் கிட்ட அட்ரஸ் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமா நான் இந்த இதே முரளி படத்துக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ. ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், சின்ன டிராவல் தான். ஃபர்ஸ்ட் இந்த கதையில நடிக்க வரப்போ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் டியூட், அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. டியூட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இதே முரளி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல படங்கள்ல நம்ம முகம் வருது. நம்ம வந்து ரொம்ப நாள் படம் பண்ணாம யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஏக்கம் இருக்கும்ல, சினிமாக்கான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை வந்து இதே முரளி, டியூட் போன்ற படங்கள் வந்து தீர்த்துச்சுன்னே சொல்லலாம். என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதாவது இதே முரளிக்கு முன் பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு யூடியூபர், இப்போ ஒரு சினிமா காரன்ற ஒரு வார்த்தை. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த டீம்ல வந்து
இது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம். இந்த டீம்ல வந்து எப்படி சொல்றது, நாங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரு. ஆனா வந்து லிட்டரலாவே இது இந்த படத்துல யாருமே நடிச்சாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் வாழ்ந்தோன்னு எனக்கு தோணுது. முக்கியமா அதர்வா ப்ரோ ஃப்ரம் த டே ஒன் எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்ததுக்கு, கைடு பிரீத்தி, எப்போ ஏஞ்சலின் ரக்ஷன் சுதாகரன் சுதாகரனை பத்தி அப்புறம் வரேன். இல்ல எப்போ நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தாலுமே வந்து ஒரு கேங்கா தான் நாங்க ஃபீல் பண்ணுவோம். நட்டி சார்லாம் உள்ள வந்தாலும் எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு வந்து மனோஜ் சார் தான் உண்மையிலே ஹெட் மாஸ்டர். வருவாரு, ஏடா ஹெட் மாஸ்டர் வராரு, எல்லாரும் ஓடுடா, எல்லாம் போய் எதாவது சுத்துக்கடா, இதை எடுத்து ஆட்டுக்கடா, இங்க வாங்கடா, செட்டில் எல்லாம் ஒழுங்கா வேலை பாருங்கடா, வந்தா திட்டு வர்றா அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் இருப்போம். அட் த சேம் டைம் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஒரு குழந்தையாவே பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் சாய் ப்ரோ அவரை இங்க மிஸ் பண்றோம். அண்ட் தமன் அண்ணா வந்து அண்ணன் சொன்ன டென்ஷன் ஆயிடுவாரு. தமன் ப்ரோ வந்து பயங்கரமா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எலிவேஷன்னே சொல்லலாம். அவர் கூட ஒர்க் பண்ணது, டைலாக்ஸ் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றப்பெல்லாம் வந்து பார்ப்பேன், ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லா இருக்க முடியும். அங்க தலை போற காலத்துல எல்லாம் அங்க டம்மு டும்முன்னு பின்னாடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும். பாம்பெல்லாம் போட்டு அத்தனை மணிக்கு முடிக்கணும், எத்தனை மணிக்கணும், வேணுமா அப்புறம் பண்ணலாம்டா அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு மாதிரி அண்ணன் பயமா இருக்கு, கூட்டுற சொல்லி என்ன தானே அனுப்பி விட்டுருக்காங்க, வாங்கனே போகும், புரியுமாடா ஈஸிதான்டா, ஆக சொல்லுடாடா பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லா இருக்க முடியும். அந்த சில்னஸ் அப்படியே ஸ்கிரீன்ல அவரோட நிஜ கேரக்டராகவே இந்த படத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். தேங்க்யூ தமன் அண்ணா, இந்த படத்துல ரொம்ப செமையா பண்ணிருந்தீங்க. மாதம்பட்டி சார், தேங்க்யூ சார். இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான், பட் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ரோல். ஃபகத் சாரை பத்தி மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு கேமியோனா எப்படி இருக்கணும்ன்றத வந்து அப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆகாஷ் ப்ரோட ஒர்க் பண்ண ரைட்டிங் ஸ்பேஸ் பத்தி சொல்றப்போ, ஆகாஷ் ப்ரோ வந்து லிட்டரலா வந்து எனக்கு சில இடங்கள்ல ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். டிராவிட் நீங்க பண்ணுவீங்க, நீங்க நல்லா பண்ணுவீங்க, நீங்க இதை பண்ணுங்க. லிட்டரலா எப்படி சொல்றது, ஒரு போன் வருதுன்னா நான் வந்து பயந்துட்டே இருப்பேன். ஏன் என்ன பயந்துட்டுனா, சரி இந்த வாட்டி அவர் கேட்கறத வந்து நம்மளால கரெக்டா கொடுத்துட முடியுமா, அதாவது அவருக்கு திருப்தி பெற்ற மாதிரி சொல்லிட முடியுமான்னு. ஏன்னா ரமணகிரி சார் இருக்காரு இந்த படத்துல, அவர் தான் மெயின் டயலாக் ரைட்டர். ஸோ அவர் வந்து வேற லெவல்ல ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஸோ என்னோட பார்ட்டா இந்த படத்துல என்னெல்லாம் வந்து சிறப்பா பண்ண முடியுமோ அந்த போன் கால் வரப்போ பிரவீன் ப்ரோ தான் கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவாரு. அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் இந்த படத்துல, அண்ட் கோ டைரக்டர் செந்தில் அண்ணன். இவங்க எல்லார்கிட்ட இருந்துமே நிறைய கத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, என்ன ஒரு ஏரியா இந்த படத்துல ஏத்துக்கிட்டதுக்கு, இந்த படத்துல ஒரு நடிகனா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு, டைலாக்ஸ்ல ஒரு பார்ட்டா கொடுத்ததுக்கு, எல்லாத்துக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சொல்லிக்கிறேன் கொஞ்சம் ஞாபகம் வருது கம்மின்னு. கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சார், கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம விக்ரம் ப்ரோ, ஜூஜு ப்ரோ, ஒரிஜினல் ஓஜி ஜூஜு, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. அண்ட் விக்கி ப்ரோ எங்க இருக்காருன்னு தெரியல, நீங்க நின்றுட்டு இருப்பாரு. தேங்க்யூ விக்கி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார். ஆனா முதல்ல நான் படத்துல வந்து மீட் பண்ண ஆள் வந்து விக்கி ப்ரோ தான். இந்த படத்துக்காக அவ்வளவு பேர் அவ்வளவு மெனக்கெடல் எடுத்திருக்காங்க, இரவு பகல் தூங்காம இருந்திருக்காங்க. முக்கியமா டைரக்ஷன் டீம், ஏடி டீம், கிறிஷ், நஜத் வந்து பிரெக்னன்சிலையும் கூட அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. 9 month பிரெக்னன்சில அந்த பொண்ணு வந்து அந்த காஸ்டியூம் ஃபாலோ அப்பா இருக்கட்டும், அவ்வளவு இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரெக்னன்சி டைம்ல. நான் நிஜமா அந்த பொண்ணை நான் பாராட்டி ஆகணும். யூஎஸ்ல வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்து போகணுன்ற ஒரு நம்பிக்கையோட வேலை பார்த்துச்சு. அண்ட் மனோஜ் சார் சொல்லிட்டேன், சாய் ப்ரோ சொல்லிட்டேன், எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, யாரு கேட்காதீங்க, திருப்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். சுதாகரன் லாஸ்டா வரேன்னு சொன்னதான். நான் என் வாழ்க்கையவே வந்து பரிதாபங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கேன். சுதாகரன் கோபியனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்க அப்பா அம்மா காரணமோ அந்த அளவுக்கு கோபி சுதாகரன் காரணம். ஒரு இன்னும் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க இதே மாதிரியான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துலதான் இருப்பாங்க.
இந்த படத்துல சுதாகரன் கூட வேலை பார்க்கறதுக்கும் சுதாகரனுக்காக ஒரு வேலை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு வச்ச ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரசன்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ எவ்வளவு எமோஷனான ஸ்டேஜ்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல உங்களை ஆக்டராகவும் ரைட்டராகவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அடுத்ததா ஸோ டெலிவிஷன்ல ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னரா இருந்து இன்னைக்கு சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ்க்கு மட்டும் ஓகே சொல்லி அதுலயும் தன்னோட என்டர்டெய்னிங் ஆன ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரக்ஷன் ப்ரோ அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு எப்பவுமே இந்த ஹோஸ்டா வந்து நல்லா பேசுறேன். இந்த மாதிரி ஏதாவது கெஸ்டா வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், தடுமாறும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நடிக்கிறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டைரக்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு படம் நடந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இந்த படம். ஆனா ரிவர்ஸ் என்னன்னா, இந்த படத்துல வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வேல்யூ பீப்புள் மோர் தென் எனிதிங். ஸோ இந்த படம் மூலமா எனக்கு கிடைச்ச மக்கள் வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகாஷ். நான் இந்த படம் வந்து ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ள வந்த நைட்டு ஃபோன் அடிச்சு சொன்னாரு, சார் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னா, ஆகாஷ் சாரா அப்படின்னு அவரை பத்தி தெரியும். சரி அவரே பேசணும்னு பேசி அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஷூட்ல ஜாயின் பண்ணேன். நான் வரும்போது அவ்வளோ ஒரு பதட்டத்துல தான் வந்தேன். ஐயோ டீம் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் ஒர்க் பண்ண தெரியும், எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அப்படின்னு வந்தேன். பட் என்டையர் டீம் அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. அண்ட் அதர்வா ப்ரோட ஒர்க் பண்ண சான்ஸ் கடைசியில ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் பிரீத்தி காய்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது இல்லாம வந்து ஒரு பெரிய க்ரூ. ஆக்சுவலி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் படத்துல வந்துட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப ஷூட்டிங்கும் அப்படிதான் இருக்கும். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு புதுசா 2 ஆர்டிஸ்ட் வருவாங்க. நிகாரிகா வருவாங்க, அப்புறம் ஜொனிட்டா மேம் வருவாங்க, அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஏஞ்சல் வேற ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருந்து. ஸோ ஆஸ் அ க்ரூவா வந்து எனக்கு ஒர்க் பண்ண எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் மனோஜ் சார், அவரோட ஃப்ரேம்ல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ வரன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். வெரி தேங்க்ஸ் சார். அண்ட் அது இல்லாம வந்து டைரக்ஷன் டீம்ல வந்து செந்தில் சார், பிரவீன் சார், அதுக்கப்புறம் கிரிஷ், அப்புறம் வந்து மேடி, அப்புறம் வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே குழந்தை இங்கதான் பிறந்துச்சு, என்ன சொன்ன நஜத்துக்கு. ஆக்சுவலி அந்த நஜத் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாப்பா இங்க வந்துதான் கல்யாணம் பண்ணி எங்க ஷூட்லயே பிரெக்னென்ட் ஆகி எங்க ஷூட் முடியறதுல குழந்தையே பெற்றுட்டாங்க அவங்க. ஸோ ஒவ்வொரு ஏடி கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கையோட இந்த படம் டிராவல் ஆகிற அளவுக்கு எங்க ஜேர்னி இருந்துச்சு. இட் இஸ் சோ லவ்லி. அப்புறம் கிருஷ்ணா சார் அண்ட் அதுக்கப்புறம் யார் பேரா விட்டு போனான்னு தெரியல, பீட்ரன் மாஸ்டர் இருந்தாங்க. இந்த படத்துல வந்து எல்லா பார்ட்டியும் நான் இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அண்ட் ஆஸ் ஆகாஷ் டைரக்டரா வந்து அவர் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாரு இந்த செட்டை. நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், ஜிகர் தண்டா படம் மாதிரி தான் எங்களை வச்சு எடுத்தாரு. ஓகே இங்க வச்சுட்டு நாங்க ஒண்ணு பண்ணுவோம், பேப்பர்ல தாண்டி ஒண்ணு பண்ணுவோம், சரி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்றாரு. பட் எடிட்ல பார்த்தா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமன் சார் மியூசிக், அது வந்து கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். இந்த படத்துலயும் அதே மாதிரி ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்கிரீன்ல நான் கொஞ்சம் கம்மியா பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்ல செட்ல கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தேன் அப்படின்னா அது தமன் சார் தான் காரணமா இருக்கும். ஸோ மிச்சபடி இட் வாஸ் லவ்லி லவ்லி ஃபிலிம். அது தாண்டி இது வரைக்கும் எப்பவுமே நான் மறக்கிற விஷயம் ஏன்னா நான் உங்க கூட இருக்கின்றதுனால பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஜேர்னில வந்து நான் எங்கேயோ சின்னதா வந்தா கூட இந்த டோரா போட்டோ போட்டு மீன் கிரியேட்டர் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தீங்க. ஸோ இந்த படத்திலயும் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் இதே முரளி, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் செக்ஷன் ப்ரோ. ஸோ அதாவது ஒருத்தருக்கு வந்து இப்படியான ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல அட்டகாசமான ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து பலருக்கும் வந்து ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ படம் ஃபுல்லா எஸ்டிஆர் ஃபேனு, ஆனா காதல் கொண்ட சீனை வந்து ரீக்ரியேட் பண்றது, இந்த கான்ட்ராஸ்டான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா பிளே பண்ணிருக்காரு. ஸோ அந்த இன்னசென்டான முகம் தான் அவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ சுதாகர் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா சவுண்ட் ஆஃபா கேக்குதா? கேக்குதா? கேக்குது. கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. நான் பாவங்கள் படம் தப்பு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில பேசும்போது கொஞ்சம் இதா இருக்கு, கரெக்டா பேசணும்.
டக்குனு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அதை வச்சு வேற மாதிரி ஆயிருமோ, நம்ம நிறைய பேர் செஞ்சிருக்கோமா, அதனால என்ன பேசினாலும் பயமாவே இருக்கு. இந்த ரிலாக்ஸ் சொல்லும்போது இது இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த ஒரு சூப்பரான ஒரு படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது வந்து காமெடியா பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த கரெக்டா யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதான் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட வந்து ஒரு நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனா வந்து அந்த செட்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இது பண்ண ஈஸியா ஃப்ரெண்ட் ஆகி போலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்கா சுத்துற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ கவாடு, தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவரை சொன்னார் வெளியே ப்ரோ என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ கூடாது. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி வந்து எழுதும் போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டா அதை ஷூட் பண்ணி பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துருவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமா இருக்கும். ஆனா இவங்க நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து நான் சீன் நல்லா பண்ணிருக்கேன்டான்னு இருக்க மாதிரி இருக்கும். படம் லென்த்தா இருக்கு அப்படின்னா முதல் கட்டு காமெடி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காம கொஞ்சம் நீட்டா வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் இந்த வந்து ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு போறான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷனலா இருக்கு, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போ சென்னை வரும்போது வந்தான் வந்து இவனுக்கு கூப்பிடுறோமே கரெக்டா வந்துருவானா எப்படி வந்துருவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளா நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்துல ஒன்னொன்னா டியூடு இந்த படத்துல இது பண்ணது என்னோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்க வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். அதனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தான் டிராவிட். தேங்க்யூ. அப்புறம் வந்து வேற என்ன ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானா யோசிச்சுட்டே இருந்தேன் ப்ரோ. நான் கேரக்டர் ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி சீரியஸா சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியா பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கே சீரியஸான படம் பண்ண போறோம் இன்னைக்கு எது நீங்க அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காமெடியா பண்ணும்போது ஜாலியா ஓகே இந்த சீன்னால இல்ல புதுசா இப்பதான் அவங்க எழுதுறோம் ஓகே எழுதுங்க எல்லாம் வந்துட்டாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லாம மிஸ் பண்ணேன். ஆக்ஷன் ஏஞ்சலின் மாதமுட்டி நட்டி சார் எல்லாருக்கும் சாரி சார். நான் வந்து நான் கொஞ்சம் புதுசு இப்பதான் போக நான் கத்துப்பேன் நல்லத்தையும் இப்பதான் வாழ நான். ஆமா அது நீங்க டிராவிட் பேரை சொல்லலன்னு டிராவிட் இது பண்ணிட்டு இருந்தான். அவன் கட்டுரை எழுதி வச்சிருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி வரப்போதோ வழக்கு சூரியன் இருப்பதோ கிழக்கு இதெல்லாம் வேண்டாம் எழுதிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இருந்துச்சு. வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டீங்க. ஏதாவது ரமணகிரி சார், சின்னிசாரி சார், சாரி சார் வந்து சின்னிசாரி சார் கூட வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அவங்க வந்து சொன்னாரு நீங்க வந்து காமெடியில நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்ப சினிமாவுக்கு போனா உங்களை அப்படி தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்ப சொல்லும் போது எனக்கு புரியுது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு. ரொம்ப ரமணி நான் வந்து அவங்க டிஸ்கஷன் வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும், நிறைய விஷயம் பேசிட்டே இருப்போம். ஒரு நாள் டிஸ்கஷன் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன் இப்படிதான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த படத்துல வந்து வேலை செஞ்சே இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்கு. இந்த படம் முடிச்சேன்னு வருத்தமா இருக்கு எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்க ஆரம்பிக்கணும், வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோலாது சாரி. Because everybody spoke so well, so I just feel the pressure, but I'm just going to keep it very short and simple. I'll try it. I have written something. Konjam Tamil pesa pora, so if I'm a little bad, please don't mind. Idha Murli என்னோட first film sign பண்ண தமிழ் படம். அதுல இந்த படம் எனக்கு எப்பவும் ரொம்ப ஸ்பெஷல். Thank you Akash for giving me this opportunity.
நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்க love and appreciate. Oh my God, I'm very nervous. Honestly, it's very overwhelming and heart warming. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much for all this love. அமுதா கேரக்டர் என் மனுஷுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அவரோட இன்னோசன்ஸ் ஸ்ட்ரென்த் எமோஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு அந்த கேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி கிட்ட கொடுத்து டைரக்டரும் என்டையர் டீமும் தேங்க்யூ ஸோ மச். I think I'm just going to speak in English. I really tried hard. As I said, like this was my first Tamil film, even before Dragon, and Akash and we sat and spoke about it. He wanted me to play Sam also, and I think Preeti had also did the look test for Amuda, so we were very confused about like how to go forward. But I think eventually it landed up right, and thank you so much for giving me Amuda. I think when I played Amuda, everybody saw the performer in me, and I really gave my 100%, and thank you so much for the appreciation. And Manoj sir, you have made look us so beautiful on screen, and I think it's we all should celebrate that. I think everything in our film has come out so right, the music, the visuals. So thank you so much for putting that effort, and it's my pleasure to work with you, sir, and you have made us look so pretty the whole film. And also Sai, he's not here. He's regretting it. He really wanted to be here. But thank you so much, Sai, for beautiful visual and making both of us, everyone look so pretty. Taman sir, I think music has taken it one top notch level for our film. And I'm obsessed with the whole album. It's giving a lot of 2000s. It's taking us back to the 2000s era. So thank you so much, Taman sir. And thank you so much for the piano that you gifted me. It's really helping me. And who's left? I'm so sorry. The whole cast and crew. Guys, I really love you. Thank you so much. I forgot, I'm a little nervous. Dravid, Angelin, Rakshan, Nati sir. Once again, let me read the names. Manisha, Yashashri. Yeah. So thank you so much, guys. I had an amazing time with you, and I just hope, Akash, you have to do one more film where we come back again. I really enjoyed the vibe. Coming back to Preeti, thank you so much for being a part of the film. You know I love you, and you are that one film in the industry, I think, where I can lean on to, and you know what we are. So I really love you, and you look amazing, pretty. You look the pretty in the film. So don't say that you don't look pretty. You look the best. Idhya, it was an amazing time working with you. Though we didn't have like a longer screen space in the film, but whatever we tried to create, I think it did resonate to people and they did connect to it. And I think it's the passion that we have towards our craft is what reflected on screen. And I had an amazing time working with you. I hope that we get the chance to work again, and I have something to say to you. One second. Idhya, அடுத்த வாட்டி லேட்டா வடாதீங்கள். Correct? Don't be late, Idhya. And I think I covered everybody. Thank you so much for giving the love for our film. I think what we did with this film was try to be honest and with our emotion, with our craft. And I think that did resonate, and that's why everybody is loving the film. Please keep supporting us, and please do watch the film. As someone, Manisha, said it, that you can go and watch it again. I don't think so. You will have that same feeling the first time when you watched it. And just a little small appreciation to my team, Sarvesh, Mitji, and Deepika. Thank you so much for being such a support. And it's a long way to go. And also the technicians on the film, the ADs, Krish, Najat, because she helped me really throughout the dialogues, Praveen Anna, and Senthil Anna. Thank you so much. And congratulations to all the technicians, lightmen, and everybody. It's a success. Let's celebrate it. And thank you, press and media. Okay.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விஷ் யூ வெரி வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்ததா வணக்கம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது தெரியல, பட் இங்க வந்துட்டு இந்த 2.5 வருஷம் ஆச்சு நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்றது நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்னொன்னா நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிகெஸ்ட் தேங்க்யூ would be ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் குள்ள கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்டவுடனே கதை ரொம்ப பிடிச்சது. அவர் எனக்கு சாம் பண்றதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்றதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸா இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளவு அழகா எழுதியிருந்தாரு. ஆனா அன்னைக்கே நான் சொன்னேன், இவ்வளவு அழகா அந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸ்ல இருக்குமே தவிர படம் முடிச்சு வெளியில எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை நான் ஒரு ஆடியன்ஸா தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ல நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஐம் so happy that everybody, all of us got to be part of such a lovely film. ஸோ எனக்கு ஃபர்ஸ்டே சொன்னாங்க, நீங்க ப்ரொடியூசரா இருந்தாலுமே டிரெக்ஷன்ல தான் உங்களுக்கு பேஷன் இருக்கு அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்க அதுக்குள்ள வச்சிருந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. So congratulations on your debut movie. This is such a wonderful directorial. So looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir, of course நீங்க பயங்கர பெரிய பெரிய படங்கள் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய், மனோஜ் சார் 2 பேருமே நான் எனக்கு ஷூட்ல ஒரு நாள் அவர் உட்கார்ந்துருந்த போது ஒரு பக்கத்துல சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்க என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளவு ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகா, அதுவும் எல்லாரையும் அவ்வளவு அழகா காமிக்கிறீங்க, அவ்வளவு அழகா லைக் பண்றீங்க. அது அவ்வளவு ரியலிஸ்டிக்காவும் இருக்கு, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காவும் இருக்கு. அண்ட் படம் பார்க்கும்போது நிறைய விஷுவலாவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகா சொல்லியிருந்தீங்க. ஐம் சோ அண்ட் ஆல் ஐம் சோ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. ஐம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. எங்க எல்லாரையும் இவ்வளவு அழகா காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, I'll come to the cast and crew. To all the friends gang, thank you so much. உங்களால தான் இந்த ஷூட் ஒர்க் பண்ற மாதிரியே இல்ல. Angeline, you are such a sweet girl. You are so talented. You are so, அதான் நான் இப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன், you are also very young. So அந்த ஏஜுக்கு you speak so maturely. I'm so happy to have met you. I hope you go places. Dravid, நான் சொல்லணும் இல்ல, இந்த படத்துல ஏரியா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரைட் பண்ணிருக்கீங்க, டயலாக்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா எழுதிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்க எனக்கு ஷூட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் போது எனக்கு தெரியும் யூ வில் கோ பிளேசஸ்னு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஒர்க் ஃப்ரம் யூ. ரக்ஷன், நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா, எனக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியல, ஆனா போக போக ரொம்ப அவ்வளவு வார்மத்தோட என்ன ட்ரீட் பண்ணி என்ன உங்களுக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவ்வளவு ஸ்வீட்டா என்ன ட்ரீட் பண்ணிருக்கீங்க. சுதாகர், யூ ஆர் சோ டேலண்டட். உங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்கும்போது எல்லாரும் மாதிரியும் நானும் உங்களுக்கு தான் ரூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா இவரோட போர்ஷன்ஸ் எவ்வளோ ஹைலைட்டடா தெரியுது படத்துல அப்படின்னு. ஐ ஹோப் யூ ரீச் பிக் பிளேசஸ். யூ ஹேவ் a bright future. வேற நாட்டி சார், of course you have done such an amazing job. I can't imagine வேற யாருமே இந்த ரோலை இவ்வளவு நல்லா இந்த இருந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல இவ்வளவு ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணிருப்பாங்க என்னால எதிர்பார்க்க முடியல. So thank you for that. Kaidu, you are so sweet. You're such a lovely performer. I'm so glad you got to play Amuda. You have done a beautiful job. And like I said, thank you for always being so warm to me. That's what everybody might pit us against each other, but they should know that actually we're rooting for each other. And you want the best for me. I know, I'm aware. And I want the best for you. I hope you reach places. I'm looking forward to everything you're about to do. The main man, Atharva, I truly feel that you are like of all the actors I've met, you are such a gentleman. You have been such a gentleman to all of us in the crew. உங்களோட செட்ல இருக்கும் போதெல்லாம் இங்க யாருக்குமே நீங்க எவ்வளவு சீனியர், நீங்க எவ்வளவு சமசமையான படம் எல்லாம் பண்ணி இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி யூ ரீச் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. லைக் யூர் சோ ஹம்பிள். And like I said, you're such a gentleman. You treat everybody with respect, and I really appreciate that. I'm so glad that, and especially towards the end, I know we became really, really good friends. I'm really happy. Idu romba naal irukku na nambren. So thank you for everything we've had together.
Oh my God, the music. I mean, நான் சொல்லணும்னு இல்ல, எனக்கு நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்ல ஓடிட்டே இருக்கு. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்பவுமே நான் இருக்க படத்துல இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப அழகா வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த படத்துல நான் இருக்க பாட்டு மட்டும் இல்ல, எல்லா பாட்டுமே அவ்வளவு அழகா வந்திருக்கு. எனக்கு அது ரிப்பீட்ல நான் கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு it just takes me back to the நாங்க ஷூட் பண்ண பீரியடுக்கு. It just takes me back. I'm so in awe of Taman sir. You have done such a beautiful job. Thank you for giving soul to our film. What a wonderful album. Thank you. And thank you to my team, my agency, Sarvesh, Vijay and Deepika. I know in the project la nama sign panni we started collaborating, and I hope this collaboration goes on forever, and I'm really happy. Thank you so much. This film has turned out to be so beautiful, so this is also a big win for us. Thank you to the entire team for this. திடீர்னு நான் என்னோட சாங் ஹிட் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம் இதுதான். ஒரு 2-2.5 வருஷமா சேர்ந்தே டிராவல் பண்ணிட்டோம். இப்போ இனிமே ஒரு 2 நாள் இதே முள்ளி ஷூட் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா, எனக்கு திரும்ப எல்லாரையும் பார்க்க மாட்டோம்னு நினைச்சா சேடா தான் இருக்கு. Really looking forward to working with all of you again. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களோட அடுத்தடுத்த படங்களுக்காக. ஸோ அடுத்ததா படத்துடைய ஹீரோ எப்பயுமே அந்த பாசிட்டிவான ஒரு சிரிப்பு, ஒரு எனர்ஜெட்டிக்கான அப்பீல் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அதாவது போலீஸோ போராளியோ ஒரு ரொமான்டிக் பாயோ இன்ட்ரோவர்ட் பாயோ அப்படி எல்லா கேரக்டருக்கும் தன்னை ஈஸியா பொருத்திக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ, ஒரு வைப்ரண்டான ஹீரோனே சொல்லலாம். சோ அடுத்தடுத்த லைன் அப்ஸ்ன்றது வந்து அதெல்லாம் அவர்களுக்கான விஷயமா பயங்கரமா இருக்கு. சோ இப்போ இந்த படத்துல ரொம்ப சில விஷயங்கள் தான் வந்து அந்த கேரக்டர்ஸோட நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படி அந்த லவ்வ சொல்லிதான் தொலைவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து ஆடியன்ஸா வந்து ஹீரோ கூட பேச வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர். பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்க ஏரியாஸோட தான் அப்படிலாம் நாங்கள் எடிட் பண்ணுவோம் ரூம் ஆஃபீஸ்ல, வெங்கி முரளி எல்லாம். ஸோ அவ்வளோதானே எடிட் நினைச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி 3 months உட்காந்து இந்த அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணதான் படத்துல அவ்வளோ ஒரு கிறிஸ்பா நீட்டா இருக்கு. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பிரதீப் தேங்க்யூ. அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் கார்த்திக் சார். ஸோ படத்துல அவ்வளோ செட் இருக்கு. அந்த ஒரு மொட்டை மாடி செட்டா இருக்கலாம், அப்புறம் அந்த ஸ்பேஸ் டெரஸ் செட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் போட்டதுதான். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். அப்புறம் இந்த படத்துல அதிகமா பேசுறது காஸ்டியூம்ஸ் வந்து பல்லவி மேம் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய படமா பண்ணின டைம் ஒரு சின்ன படமா அப்போ அவங்க பண்ணதுதான். ஸோ எல்லா பெரிய ஸ்டார்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் அவங்க டீம் மீனாட்சி அவங்களும் பண்ணாங்க நியூயார்க் ஷெடியூல்லாம். ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அவங்க டீம் நேத்ரா அப்புறம் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அப்புறம் வேற யாருக்கு பேர் பார்த்துக்கோங்க சார். அப்புறம் கபிலன் வந்து போஸ்ட் டிசைன் கபிலன், என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அந்த கபிலன் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் கபிலன். அப்புறம் சுரேன் சவுண்ட் மிக்ஸ், கடைசியா அவர் தான் உட்காந்து கடைசியா அவுட்புட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சுரேன். அப்புறம் ரமணன் சார் தான் என்னோட டெவில் சர்டிஃபிகேட் மாதிரி. சார் இந்த சீன் எடுக்கலாமான்னு ஃபர்ஸ்ட் அவர் கேட்பேன், அவர் வேணாம்னு சொல்லுவாரு. உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அது இது பண்ணி டெவலப் பண்ணி அவரோட வெர்ஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் மாற்றி பண்ணுவோம். ஸோ ரமணன் சார். அப்புறம் இந்த படத்தை நிறைய பேர் நான் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். நான் பண்ணதுக்கப்புறம் நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள அதில் ஃபர்ஸ்ட் காய்து சொல்லுவேன். ஸோ காய்து தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு கூப்பிட்டு வந்து ஆடிஷன் பண்ணோம். அப்போ அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம் பாப்புலர் நினைக்கிறேன், படம் பண்ணலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க வந்து பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ நிறைய படம் பண்றாங்க, இப்போ வந்து லீடிங் ஆக்டர்ஸா இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஃபார் காய்து. அப்புறம் நிஹாரிகாவுக்கும் இது முதல் படம் நினைக்கிறேன். ஸோ நிஹாரிகாவும் அவங்க ஃபர்ஸ்ட் படமே பண்ண மாட்டேன்னாங்க, இப்போ பார்த்து ஒரு 10 படம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியும் அவங்க அப்போ படம் பண்ணலன்னு நினைக்கிறேன், சாங் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சாங் மாதிரி. ஸோ அவங்களும் பண்ணது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ அவங்க அப்புறம் யசஸ்விக்கும் இது முதல் படம். மோனிஷா அப்புறம் திருப்பி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்போ, தேங்க்யூ மோனிஷா. அப்புறம் ஏஞ்சலுக்கு இது முதல் படமா இருக்கும்போது அதுவும் ஹாப்பியா இருக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வீசியா பண்ணா வீட்டு நல்லா சம்பளம் வாங்குவாங்க, நிறைய டேட்ஸையும் கொடுத்தாங்க. அப்புறம் வேற யாருக்கும் ஆக்டர்ஸ் டிராவிட் இருக்காரு. ஸோ வரேன் இல்ல புதுசு இல்லை அவரு. ஸோ டிராவிடுக்கும் அப்போ முதல் படம் மாதிரி தான் அது, படம் அது ரிலீஸ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் நடிக்க தான் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கூட ஏரியா ஒர்க் பண்ணாரு, அப்புறம் ரைட்டிங் ஹெல்ப் பண்ணாரு, அப்புறம்
போற ரேட் கொடுத்தோம். ஸோ டிராவிட் லட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஷூட்டிங்லாம். தேங்க்யூ டிராவிட். டிராவிட் தான் சுகாதார் கூப்பிட்டு வந்தாரு. ஸோ சுகாதார் வந்து இப்போ என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சுகாதார். கமிங் டு ரக்ஷன். ரக்ஷன்னா இல்லையா ரொம்ப சீனியரா இருப்பாங்க கேங்லேயே, ஃப்ரெண்ட்ஸ்லயே. பட் டயலாக் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ரக்ஷன் டயலாக் கொடுங்கப்பான்னு. பட் ரொம்ப டீம் ஸ்பிரிட்டா போதும் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆபரேட் பண்ண ரக்ஷன் தான் ரொம்ப தேங்க்யூ. ரக்ஷன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ரக்ஷன். அப்புறம் நட்டி சார் வந்து தான் இதுலேயே சீனியர் இந்த செட்லேயே. ஸோ அவர் எத்தனை பேஜ் கொடுத்தாலும் ஒரு டக்குன்னு சீனியர் ஷார்ட்ல சொல்லிடுவாரு. ஸோ அவரை ஒர்க் பண்ணது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாதமட்டி சார் தேங்க்யூ சார். நீங்க ஒரு ஷார்ட் தான் வந்தீங்க, சீன் கட் பண்ணிட்டு எடுக்க முடியல. தேங்க்யூ. அப்புறம் சந்தோஷா பிரதர் ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆனார். சந்தோஷ் தான் ஆடியோ நம்பி அவ்வளவு பெரிய வேலைக்கு வாங்கினாரு. தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. அப்புறம் ரெஜின் மூவிஸ் ராஜாண்ணே தேங்க்யூண்ணே, அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அதர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபாஸ்ட், அப்புறம் மைத்ரி, எல்லாருமே தேங்க்யூ. நான் பார்த்தேன் ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் இது கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது பரத் சார் பத்தி சொல்லணும். ஸோ நாங்கள் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேரக்டர் யாரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நம்ம பெஸ்டா போடணும், அது யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யாருமே கேட்கல. ஸோ லாஸ்ட் வீக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியாக தான் எடுத்தோம் ஃபஹத் சார் வச்சு. வேற ஒரு படத்துக்கு கேட்டேன் ஃபஹத் சார், அவர் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ப்ரொடக்ஷன்ல வேற ஒரு படத்துக்கு கேட்டேன், அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெசேஜ் பெருசா டைப் பண்ணி சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அமிச்சேன். அவர் நோ சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்ளைக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அமிச்சேன். அப்போ ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணிருந்தோம். ஃபுல் படம் ட்ரெயிலர் இருக்கும் அவர் இல்லாம. அதை பார்த்து அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு 1 or 2 days அக்செப்ட் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு 4 Sundays தான் ஷூட் பண்ணோம். ஜனவரி ஒரு சண்டே, பிப்ரவரி ஒரு சண்டே, மார்ச் ஒரு சண்டே, ஏப்ரல் ஒரு சண்டே, மொத்தமா 4 days வச்சு ஷூட் பண்ணதுதான். அது படத்துல அவ்வளவு ஒரு ரிசீவ் ஆக ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஜொனிதா பத்தி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இது படம். ஸோ அவங்களுமே ஆக்சுவலா அவங்க நிஹாரிகா கேரக்டர் தான் அவங்களை ஃபர்ஸ்ட் கேட்டோம். பட் அவங்க டேட்டே இல்லாதனாலதான் அப்படியே இது பண்ணி இப்போ டீச்சர் கேரக்டர் கேட்டு அவங்க பண்ணாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜொனிதா ஆல்சோ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி எல்லாருமே படத்தை ரிசீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் ஏடிஎஸ் மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ அவங்களாம் நான் கூப்பிட்டு ஸ்டேஜ்ல இது பண்ண ஆசையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏடிஎஸ் எல்லாம் வாங்கப்பா, ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரும் வாங்கப்பா. சாரி, ஆகாஷ் பேச போறாருன்ற சந்தோஷத்துல ஒரு 2-3 பேரை தேங்க் பண்ண மறந்துட்டேன். என்னோட லீடிங் லேடிஸ் காய்து அண்ட் பிரீத்தி. காய்துவோட வந்துட்டு நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு 3 சீன் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சீனும் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு பண்ணோம். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் யூஆர் an amazing talent காய்து and a long way to go and the most elegant and beautiful பிரீத்தி. நான் வந்து பிரீத்தி கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி வந்து it's just a matter of time until the world sees how good you are அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். and you have a long way to go. and from நாங்க நியூயார்க்ல நான் அந்த கல்லு தூக்கி போட்ட கதையை சொன்னேன் எனக்கு. she's a very girly girl. ஸோ அதை தாண்டி வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி அது ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அமேசிங் ஹேவிங் யூ கைஸ் ஆல். அண்ட் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டைம்லயும் ஒரு ஸ்கெடியூலையும் ஆகாஷ் வந்து எனக்கு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் தருவாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்ததுதான் ஃபஹத் சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிஷன் வந்து ஃபஹத் சார் அண்ட் மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து ஃபஹத் சார். ஸோ அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத் சார் ஃபார் டூயிங் திஸ். மற்றபடி மால்விகாவும் பண்ணாங்க, ஒரு சின்ன போர்ஷன்ல வந்துட்டு அவங்களும் வந்து பிளே பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ திங்க் எல்லாரும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். லிஸ்ட் ரொம்ப பெருசா இருந்தது. பொதுவா வந்துட்டு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மீட் வரும்போது வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். பட் மனசும் வந்து ரொம்ப ஃபுல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோலயே வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் யாருன்னா மிஸ் பண்ணி தான் தப்பா நினைச்சுக்குவாங்க. தேங்க்ஸ் லாட். சாரி சின்னி சார் மறந்துட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்க கேரக்டர் பண்ணதுக்கு. ரொம்ப அங்க தான் ஒரு இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இதயம் படத்தை பத்திலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க வார்ம் விஷஸ்க்கு நீங்க படம் பார்த்து இப்ப பேசினதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாளவிகா அவங்களுக்கும் தேங்க்யூ. அவங்க ஒரு சின்ன ரோல் தான் கேட்டோன்னே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அனுஷா மேம் சொல்லணும். ஸோ அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 7 பாட்டு படத்துல என்ன சீனாலும் கூப்பிட்டுருவோம், மாண்டாஜ் இருந்தாலும் கூப்பிட்டுருவோம். ஸோ யூஎஸ் ஃபுல்லா அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ அனுஷா. அண்ட் இன்னும் 2 டிஓபியும் படத்துல கிளாஷ் ஒர்க் பண்ணாங்க, அவங்க நேமே நான் ஃபாலோ பண்ணிடுறேன். ராகுல் தர்மன் சார், அப்புறம் பிரிட்டோ சார் அண்ட் பிரவீனும் ஒர்க் பண்ணாரு. ஸோ செகண்ட் யூனிட்டா யூஎஸ்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த கிட்ஸையும் தேங்க் பண்ணிடுறேன். 3 பசங்க அவங்களும் ஸ்டேஜ் போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ஒரு